இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஃபிகரை பத்தி. அவரை ஃபாதர் ஆஃப் மாடர்ன் கைனகாலஜின்னு கொண்டாடுறாங்க. ஆனா அவர் பின்னாடி இருக்கிற கதை ரொம்ப பயங்கரமானது. இவர் தான் டாக்டர் ஜே மாரியன் சிம்ஸ். சவுத் கேரோலைனா இவருக்கு செலவு வச்சு அதுல என்ன எழுதிருக்கும் தெரியுமா? எக்ஸ்பிரஸ்க்கும் ஸ்லேவுக்கும் ஒரே மாதிரி மருத்துவம் பார்த்தவர்னு. ஆனா உண்மை இது இல்லவே இல்ல. சிம்ஸோட வெற்றிகளுக்கு காரணமே அடிமைப்படுத்தப்பட்ட பிளாக் விமன் தான். அவங்களுக்கு வெசிகோ வேஜனல் ஃபெஸ்டிலங்கிற பிரசவ சிக்கல் இருந்துச்சு. ஆனா சிம்ஸ் அவங்கள நோயாளிய பார்க்கல, அவங்க உடம்பு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் லேபா பார்த்தாரு. அனஸ்தேஷியா இல்லாம திரும்ப சர்ஜரிஸ் பண்ணி தன்னோட டெக்னிக்க பர்ஃபெக்ட் பண்ணாரு. வலி அவங்களுக்கு கம்மியா தான் தெரியும்னு ஒரு இனவெறி கருத்தை நம்பினாரு. அந்த பெண்களுக்குள்ளே அனார்ச்சா வெஸ்ட்கோட்ங்கிற ஒரு இளம் பெண் வெறும் 13 வயசுல பிரசவம் பார்த்து 17 வயசுல இந்த கண்டிஷனால அவதிப்பட்டாங்க. சிம்ஸ் அனார்ச்சா மேல மட்டும் 30 தடவைக்கு மேல அறுவை சிகிச்சை செஞ்சிருக்காரு. முழு சம்மதம் இல்லாம, வலி மருந்து இல்லாம. நினைச்சு பார்க்கவே கஷ்டமா இருக்குல்ல. அது மட்டும் இல்லாம லூசி பெட்ஸின் இன்னும் 2 பெண்களும் இதே மாதிரி 5 வருஷம் அவரோட பரிசோதனைகளை அனுபவிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் சிம்ஸ் தன்னோட அறுவை சிகிச்சை முறைகளை வெள்ளைக்கார பெண்கள் மேல வெற்றிகரமா யூஸ் பண்ணி ஃபாதர் ஆஃப் மாடர்ன் சைக்காலஜின்னு பட்டம் வாங்கினாரு. இவருக்கு அமெரிக்காவிலே 2வது பணக்கார டாக்டர்னு பெருமை இருந்தது. ஆனா அனார்ச்சா, லூசி பெட்ஸின் அந்த பெண்களோட வலி மிகுந்த கதை இருட்டிலே இருந்திருக்கு. அதுக்கப்புறம் தான் ஜேசி ஹால்மன் மாதிரி பல எழுத்தாளர்கள், ரிசர்ச்சர்ஸ் இவங்க மூலம் அந்த பெண்களோட தியாகம் உலகத்துக்கு தெரிய வந்திருக்கு. ஒரு பக்கம் சிம்ஸ் நவீன மருத்துவத்துக்கு பெரிய பங்களிப்பு செஞ்சிருக்கலாம். ஆனா இன்னொரு பக்கம் அடிமை முறைங்கிற அந்த சிஸ்டமை யூஸ் பண்ணி எந்தவித மனித உரிமையும் எத்திக்ஸும் இல்லாம அந்த பெண்களை கொடுமைப்படுத்திருக்காரு. வரலாறு எப்போதும் ஒரே மாதிரி இருக்காது. ஒருத்தருக்கு ஹீரோவா தெரியறவர் இன்னொருத்தருக்கு வில்லனா இருக்கலாம். சோ மக்களே, இந்த மாதிரி பல காம்ப்ளெக்ஸான கதைகள் நம்ம வரலாற்றுல இருக்கு. உங்களுக்கு சிம்ஸோட இந்த கதை பத்தி என்ன தோணுது? கமெண்ட்ல சொல்லுங்க.